ஓ, யாருக்கு ஓட்டு போட்டா உனக்கு என்ன? நான் அங்க போட்டா உனக்கு என்ன? எனக்கு யாரு பிடிச்சிருக்கு நான் அவனுக்கு போடுறேன். நீ யார் என்ன வந்து நீ அவனுக்கு போட்டியா இவனுக்கு போட்டியா? நீ 1000 ரூபாய் வாங்கிட்ட, நீ 2000 ரூபாய் வாங்கிட்ட என்ன கேட்கறதுக்கு நீ யாரு? ஏப்ரல் 23 நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல வந்து பல பேர் இது ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட 85% தமிழகத்துல வந்து ஓட்டு போட்டாங்க. பிற மாநிலத்துல 92%லாம் போட்டேன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் தமிழகத்துல 85% வந்து ஓட்டு போட்டாங்க. அதிகமா வாக்கு போட்டிருக்காங்க. வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஓட்டு இது அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி வந்து எஸ்ஐஆர் ஃபார்மால தான் இது வந்து ஓட்டு எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னும், சில பேர் வந்து டிவிகே விஜய் அவர்கள் உள்ள வந்ததால வந்து ஓட்டோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சுன்ற மாதிரியும், இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஓட்டு போடவே விருப்பம் இல்லாம இருந்தாங்க. 60% 70% இருந்துச்சு. அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாற்றம் தேவை. இல்ல நான் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முன் வந்து ஓட்டு போட்டதால இந்த மாதிரி 85% கிட்ட வந்து தமிழகத்துல வந்து ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் வந்து ஆக மொத்தத்தில் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். யாரோ ஒருத்தருக்கு எந்த விதத்திலயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. இந்த ஓட்டு போட்டிருக்கிறத வந்து ஒரு கட்சியினர் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு திமுக கழகத்துல இருக்கவங்க வந்து ஆஹ் இன்னொருத்தரை பார்த்து தம்பி யாருக்குப்பா ஓட்டு போட்டீங்க? போட்டிங்களா? 5க்கு போட்டிங்களா? அப்படின்னு இவங்க மறைமுகம் கேட்கறாங்களாமா. பூத்துல கேட்கறதும் இல்லாம வெளில கேட்கறதும் இல்லாம ஓட்டு முடிஞ்சு ஒரு 2 3 நாள் கழிச்சும் வந்து யாருக்கு தம்பி ஓட்டுக்கு போட்டீங்க? நீங்க நல்லா பூத்துலயே உட்காந்து யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு பாக்குறீங்க. கை அசை வச்சு இவர் இங்க போட்டாரு இவர் இங்க போட்டாருன்ட்டு இது கை மூமெண்ட்டை வச்சு சொல்றீங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு வெளில வந்து யாரு ஓட்டு போட்டாருன்னு கேட்டு இப்ப நான் வந்து உங்களுக்கு போடல வெளியில ஆளுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நீங்க வந்து அச்சுறுத்துறீங்க. இது வந்து நடந்து நிற்குது. அதே மாதிரி வந்து திமுக இல்லாம அதிமுக ஆகணும். அவங்களும் அதேதான். இப்ப நீங்க ஓட்டு போடுறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுடைய இதுக்காக நான் வந்து உங்களுக்காகவோ இவங்களுக்காக எனக்கு யார் பிடிச்சிருக்கோ எனக்கு யாரு ஓகேவா தோணும் அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட முடியும். அந்த இடத்துல வந்து நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றதும், நீ அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா வந்து நான் பாத்துக்கிறேன், நீ என்ன நான் என்ன பண்ணேன்னு தெரியும் உன்னை, நான் உன்னை பாத்துக்கிறேன்றது எந்த விதத்துல நியாயமும். நான் வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கிற அவங்களா இருக்கட்டும், இத மாதிரி பண்றது வந்து எந்த விதத்துல நியாயப்படும் தெரியல. இது வந்து ஒரு அச்சுறுத்தலாவே இருக்குது. ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டிஎம்கேல இல்ல ஏடிஎம்கே இருப்பாங்க. அவங்கள மீறி நம்ம புது கட்சியினருக்கு இல்ல சீமானுக்கோ இல்ல டிவிக்கு விஜய்க்கு யாருக்கையும் ஒருத்தருக்கு வந்து நம்ம வாக்கு அளிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு குறிப்பிட்டனர் வந்து விஜய்க்கு அவர்களுக்கு வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல அங்க தண்ணி டேங்க் வச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணி டேங்க உழைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு போட்டதுக்கு நாங்க ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே யாரோ ஒருத்தர் வந்து டேங்கை உடைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு தானே போட்டீங்க, நாங்க அப்ப உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி வந்து அந்த இடத்துல உடைச்சு எடுக்கிறாங்க. அங்க தண்ணி இல்லாத போகுது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு முதலமைச்சர் பதவிக்கு இருக்காங்க. இது புதுசா எதுவும் சொல்லல, ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். ஒரு இடத்துல முதலமைச்சர் பதவிக்கு நிற்கிறாங்க. இல்ல ஒரு கவுன்சிலரே சொல்லுங்க, ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் வராரு. அந்த ஏரியா கவுன்சிலருக்கு வந்து இந்த இடத்துல 1000 ஓட்டு இருக்கு. இந்த 1000 ஓட்டுமே உங்களுக்கே விழணும்னு நம்ம ஒன்றும் கிடையாது. 700 ஓட்டுகள் உங்களுக்காகவும் 300 ஓட்டுகள் வந்து வேற ஒருத்தருக்காக விழலாம். இந்த இடத்துல வந்து நான் 700 ஓட்டுங்களுக்கு போட்டவங்களுக்கு மட்டும் தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன், அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றது எந்த விதத்துல நியாயப்படும்? அதே மாதிரி தான் முதலமைச்சரா இருக்காங்க, ஒரு 160 தொகுதியில வந்து வின் பண்ணிட்டாங்க. மீதி பேர் வந்து மீதி இடத்துல வின் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நான் 101 தொகுதியில வின் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு மட்டும் தான் நான் அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன், மீதி பேருக்கு பண்ண மாட்டேன்றது வந்து எந்த விதத்திலையும் நடக்க போறதே கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் எல்லாருக்குமானவர். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கட்சியினர் ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நீங்க அந்த பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது பெரும்பான்மையினர் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆகுறீங்க. அவங்க வந்து எல்லாருக்குமாவே இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து எந்த ஊர்ல வந்து 1,00,000 ஓட்டுல 40,000 பேர் அவனுக்கு போட்டீங்க, உங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டான்ன்றது எந்த விதத்துல நியாயப்படாதோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துல தண்ணி டேங்க் உடைச்சது நியாயப்படாது. ஊருல பல பேர் வந்து அப்படிதான் வந்து அந்த ஊருல இருக்கிறவங்க கவுன்சிலர் முகத்துக்காகவும் அங்க இருக்க கட்சியினோட ஒரு பிரதிநிதி யாரோதுக்காகவும் வந்து ஓட்டை வந்து அவங்களுக்காக போடுறாங்க. சில நேரத்துல வந்து எனக்கு பிடிக்கலன்னு மாத்தி போடுறாங்க. இந்த மாத்தி போட்டவங்க எல்லாம் வந்து நீங்க ஆட்சிக்கு வந்ததும், நீங்க யார் இப்ப வரப்போறதா இருந்தாலும் ஆட்சிக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரையுமே சமமா தான் பார்க்கணும். டே அந்த தெருல இருக்கவன் அவனுக்கு தான் போட்டான், இங்க இருக்கவன் அங்கதான் போட்டான், அது வந்து வேலைக்கே ஆகாது. ஒரு முதலமைச்சர் வந்து அதை பண்ண போறது கிடையாது. ஆனா முதலமைச்சர் வந்து கீழே 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 வரும்போது ஒரு பகுதியோ ஒரு பகுதி செயலாளரோ ஏதோ ஒருத்தர் ஒரு கவுன்சிலர் பொசிஷன் இருக்கிறவரோ
அதை வந்து பண்ணவே கூடாதுன்றது மைண்டில் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க முதலமைச்சர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னா நீங்களும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக போட்டாலும் உங்களுக்காக இன்னொருத்தன் போட்டிருக்கான், ரேஷியோ அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் மொத்த பேரையுமே வந்து அதை 100 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஒரே மாதிரி தான் உங்கள் சர்வீஸ் இருக்கணும். ஓட்டு போட்டவன் ஓட்டு போடாத இவன் சொல்லிட்டு இந்த பாகுபாடு காட்டக்கூடாது. முதலமைச்சர் காட்ட போகிறது இல்லை, ஆனால் கீழே இருக்கவங்க அதை வந்து இப்பவும் காட்டுறாங்க. இப்போவே வந்து நீ அவனுக்கு ஓட்டு போட்டியா இவனுக்கு ஓட்டு போட்டியான்னு கேட்டு கிட்டத்தட்ட திட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த விஷயம் வந்து யார் முதலமைச்சராக ஆகிறதா இருந்தாலும் அது நடக்காம பார்த்துக்கணும். இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க, எங்கள் ஊரில் இப்படி தான் வந்து ஒருத்தன் இப்படி கேட்குறான் இன்னொருத்தன் அப்படி கேட்குறான் அப்படின்னு சொன்னீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்கப்பா, எனக்கு என்ன பண்றது, தெரிஞ்சவங்க தான் நீங்க அவருக்கு ஓட்டு போட்டியா இவருக்கு ஓட்டு, நீ அவருக்கு தானே ஓட்டு போட்ட, நீ இவருக்கு தானே ஓட்டு போட்ட, நான் யாருக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு என்ன ஐயா? உங்களுக்கு எதனா இதுல இருக்குதா? நான் வந்து எனக்கு பிடிச்ச ஆளுக்கு, எனக்கு என்ன இந்த டைம்ல யார் எனக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு போட்டு போட்டிருக்கேன். என்னோட ஓட்டு நீ எதுக்கு நீ பாக்குற, நீ ஏன் வந்து கேட்குற அப்படின்ற முதல் கேள்வி. யாருக்கு போட்டாலும் போலனாலும் அந்த பதவியை வந்து இருக்க போறவங்க எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும். இப்போ வந்து பெரம்பூர் தொகுதி வந்து விஜய் தோத்துட்டாரோ, இல்லை குளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலின் தோத்துட்டாலும் அதனால வந்து நம்ம வந்து மாறப்போத்து கிடையாது. ஒரே மாதிரியான இதுவாக தான் நம்ம வந்து எல்லா 234 தொகுதியும் வந்து வரப்போற முதலமைச்சர் ஒரே மாதிரி தான் பார்க்க போறாங்க. ஆனால் அதை கீழே இருக்கவங்களும் அதை பின்பற்றணும். நான் அதை விட்டுட்டு நீ அந்த ஆளா, நீ இந்த ஆளா, நீ டிஎம்கே ஆளா, நீ டிவிகே ஆளா, நீ ஏடிஎம்கே ஆளா, நீ வந்து சீமான் ஆளா, இந்த மாதிரி கேட்டுக்குன்னு டைமை வேஸ்ட் பண்ணாம ஒரே மாதிரி பார்க்க கத்துக்குங்க. முதல்ல யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதை கேட்கறத நிறுத்துங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.